Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல காதல் ராட்சசன் சீரிஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல தாத்தாக்கு பர்த்டே வருது. அந்த நாளை எங்க இடத்துல பெரிய பார்ட்டியா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். அந்த பார்ட்டிக்கான டெக்கரேஷன் ஒர்க்கை நீ தான் பண்ணணும். பயப்படாத, உனக்கு துணையா நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸோட மண்டையை கழுவி சம்மதிக்க வைக்க, லூக்கஸ் சார்லஸ் கிட்ட நீங்க ஃபங்க்ஷனை எந்த இடத்துல நடத்த போறீங்க, அந்த ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் ஈவெண்ட் இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் இப்ப எனக்கு ஒர்க் இருக்கு, நம்ம வேணா ஈவினிங் மீட் பண்ணலாமா, நீ ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா, நீ ஃப்ரீயா இருக்கனா நம்ம ரெண்டு பேரும் நைட்டு ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே இந்த பார்ட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, லூக்கஸும் எனக்கு ஓகே தான், அப்ப நம்ம ஈவினிங் பார்க்கலாம்னு சொல்லி லூக்கஸ் ஷாப்புக்கு வர, அன்னைக்கு ஈவினிங் சார்லஸ் சொன்ன மாதிரியே லூக்கஸை பிக்கப் பண்றதுக்காக ஸ்மார்ட்டா கிளம்பி பைக்ல சும்மா ரேசர் மாதிரி வந்துட்டு இருக்கேன். இங்க நம்ம லூக்கஸை காட்டுறாங்க. ஷாப்புக்கு வந்த லூக்கஸ்க்கு கேப்பே இல்லாம கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்க, லூக்கஸும் டயர்ட் ஆகாம கஸ்டமர்ஸ் கேட்கிற ஃபிளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புன லூக்கஸ் ரிலாக்ஸா உட்காந்துட்டு ஒரு வழியா கஸ்டமர்ஸ் எல்லாரும் கேட்ட ஃபிளவர்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வேற அதிகமா வந்துட்டே இருந்தனால நேரம் போனதே தெரியல. ஆமா, மணி இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்ட லூக்கஸ் நிமிந்து வாட்ச பார்க்க, அதுல மணி 7ன்னு இருக்கிறத பார்த்த லூக்கஸ், அடடா மணி 7 ஆயிடுச்சா, இனி நான் ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போக ரொம்ப லேட் ஆயிடுமே, எனக்கு வேற 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வேற இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லூக்கஸ் வேகமா ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமா சார்லஸை பாக்குறதுக்காக ஓடி வர, அங்க பார்த்தா சார்லஸ் 7 மணிக்கு முன்னாடியே வந்து லூக்கஸை பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஓடி வர லூக்கஸை பார்த்த சார்லஸ், என்னாச்சு லூக்கஸ், எதுக்காக இப்படி ஓடி வந்துட்டு இருக்க, பார்த்து கீழே விழுந்துற போற, பொறுமையாவா, எனக்கு எந்த அவசரமும் இல்லைன்னு சொல்ல, சார்லஸ் சொன்னதை கேட்ட லூக்கஸ், இவனை பார்த்தா எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கேன், ஆள் வேற பார்க்க ரொம்ப அழகா வேற இருக்கானேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த லூக்கஸ் வேகமா சார்லஸோட பக்கத்துல ஓடி வந்து, நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா, லேட் ஆனதுக்கு என்ன மன்னிச்சுடுன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், இதுக்கு போய் எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், நான் உனக்காக என் வாழ்க்கை முழுக்க வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல, சார்லஸ் பேசுனதை கேட்டு ஷையான லூக்கஸ் மனசுக்குள்ள, இவன் பேசுற ஸ்வீட்டான வார்த்தைகளை கேட்டா என் இதய துடிப்பு அதிகமாகுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த லூக்கஸோட வயிறு பசியில கத்த, அந்த சத்தத்தை கேட்ட சார்லஸ் நம்ம லூக்கஸை பார்க்க, அடடா இவன் முன்னாடி அசிங்கமா போயிடுச்சேன்னு சொல்லி பையன் வெக்கப்பட்டு நிக்க, சார்லஸ் லூக்கஸை பார்த்து உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க, லூக்கஸ் ஆமா இன்னைக்கு கஸ்டமர் வந்துட்டே இருந்தனால ஒர்க்ல பிஸியா இருந்தேன், அதனால சாப்பிட மறந்துட்டேன், ஆமா நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்க, சார்லஸ் நானும் இன்னும் சாப்பிடல, பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க ஃபுட் எல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நீ சரின்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் டின்னர் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே சார்லஸ் கையில வச்சிருக்க ஹெல்மெட் எடுத்து லூக்கஸ்க்கு போட்டு விட்டு, நீ யோசிச்சு பதில் சொல்ல ரொம்ப லேட் ஆகும், அதுக்குள்ள ரெஸ்டாரண்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால நீ எதுவும் பேசாம வந்து என் பைக்ல ஏறி உட்காருன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸும் சார்லஸோட பைக்ல போய் உட்கார, அதை பார்த்த சார்லஸ் லூக்கஸ் கிட்ட, இங்க பாரு செல்லக்குட்டி, நீ நல்லா என்னோட இடுப்பை டைட்டா கட்டி பிடிச்சு உட்காந்துக்கன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ், இவன் என்ன நம்மள ஓவரா கொஞ்சரானேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே லூக்கஸ் சார்லஸை பார்த்து, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் நல்லா தான் உட்காந்துருக்கேன், நீ கிளம்புன்னு சொல்ல, சார்லஸ் இங்க பாரு செல்லம், நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னா அதுக்கு நான் 200 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு, நான் ஸ்பீடா போனா தான் நம்ம சீக்கிரமா போய் டின்னர் சாப்பிட முடியும், அதனால கூச்சப்படாம என்ன நல்லா டைட்டா கட்டி பிடிச்சுக்கோ, இல்ல நான் கட்டி பிடிக்க மாட்டேன், நீ சீனை போட்டேன்னா நான் போற வேகத்துல நீ கீழே விழுந்தேனா பழம் நசங்குற மாதிரி நசங்கிடுவேன், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்னு சொல்லி பீதியை கிளப்பி விட, பயந்து போன லூக்கஸ் பயத்தை வெளியே காட்டிக்காம சார்லஸ் கிட்ட, நீ என்னை பத்தி கவலைப்படாத, நான் சேஃபா தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ், இங்க பாரு நான் ஒண்ணு தின்ற மாட்டேன், ரோடு வேற ரொம்ப மோசமா இருக்கு, இதுல டிராபிக் வேற அதிகமா இருக்கு, நான் போற வேகத்தை பார்த்து பயந்து போய் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணினா அது எனக்கு தான் பிரச்சனை, அதனால நீ என்ன டைட்டா கட்டிப்பிடி முதல்லன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ், இவனை கட்டிப்பிடிக்காம பைக் எடுத்துட்டு போக மாட்டான் போலயே, சரி இவன் சொல்ற மாதிரியே பண்ணிடுவான், எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டேன் லூக்கஸ் சார்லஸோட இடுப்பை டைட்டா கட்டி பிடிச்சுக்க, அதை பார்த்த சார்லஸ், வெரி குட், இப்படித்தான் சமத்தா சொல் பேச்சு கேட்கணும், சரி நம்ம இப்ப கிளம்பலாமான்னு சொல்லி சார்லஸ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த சார்லஸ் லூக்கஸ்க்காக நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க, ஃபுட்டை பார்த்த லூக்கஸ் அவனை மறந்து குழந்தை மாதிரி அங்க வச்சிருக்க ஃபுட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே சார்லஸை பார்த்து, நீ சொல்றது சரிதான், இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட் எல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டு இருக்க, லூக்கஸ் இப்படி குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கிறத பார்த்த சார்லஸ் லூக்கஸை வச்ச கண்ணை எடுக்காம பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்த்த லூக்கஸ், என்னாச்சு என் முகத்துல ஏதாவது இருக்கா என்ன, எதுக்காக சாப்பிடாம என் முகத்தைய பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, சார்லஸ் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ முதல்ல நல்லா சாப்பிடு, நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, அதனால உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ் சரின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பூந்து விளையாடிட்டு இருக்க, லூக்கஸ் சாப்பிட்றதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சார்லஸ் மனசுக்குள்ள, இவன் எவ்வளவு அழகா குழந்தை மாதிரி ஃபுட்டை ரசிச்சு சந்தோஷமா சாப்பிட்றான், இவன் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிக்கிட்டே சார்லஸ் லூக்கஸ் சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்க, அப்ப லூக்கஸோட லிப்ல சாஸ் ஒட்டி இருக்கிறத சார்லஸ் பாக்குறான், அவ வேகமா லூக்கஸோட பக்கத்துல வந்து, உன்னோட லிப்ல சாஸ் ஒட்டி இருக்கு பாரு, இரு நானே தொடச்சு விடுறேன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸோட லிப்ல இருக்க சாஸ் அவன் கையால தொடச்சு விட்டு அந்த சாஸை சார்லஸ் சாப்பிட்டு, அட நீ சொன்னது சரி
சரிதான், ஃபுட் ரொம்ப டேஸ்டா தான் இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட லூக்கஸோட முகமே வெக்கத்துல செவந்து போய் அவன் சார்லஸ பார்த்து என்ன பண்ற நீன்னு சொல்லி கேட்க, சார்லஸ் நான் என்ன பண்ணேன், ஃபுட் டேஸ்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான், இதுக்கு போய் ஏன் கோவப்படுற, அது இருக்கட்டும், இப்ப எதுக்காக உன்னோட முகம் இப்படி வெக்கத்துல செவந்து போய் இருக்குன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லூக்கஸ் மனசுக்குள்ள நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வெக்கத்தை உண்டாக்குது, அதனாலதான் என் முகம் இப்படி செவந்து போய் கிடக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சார்லஸ பார்த்து, சரி அதை விடு, நாம 2 பேரும் இங்க உன் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், அதனால நீ என் கூட ஃபிளர்ட் பண்றத முதல்ல நிறுத்திட்டு பார்ட்டியை பத்தி பேசலாமா, உன்னோட தாத்தாக்கு எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், அவருக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லி கேட்க, சார்லஸ் என் தாத்தா வெளியே பார்க்க கூலா தெரிஞ்சாலும் உள்ள பயங்கர கோபக்காரரு, அதனால என் தாத்தாவை எப்பவும் கூலா வச்சிருக்க மாதிரி யூரோப்பியன் ஸ்டைல்ல ஃப்ளவரை வச்சு கிளாசிக்கா பெர்ஃபெக்ட்டான ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ் ஓகே நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம், ஆனா நீ இன்னும் பார்ட்டி நடக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்க, சார்லஸ் அதுவா பார்ட்டி எங்க தாத்தாவோட சொந்த பிரைவேட் எஸ்டேட்ல தான் நடக்க போகுது, இந்த வீக்கெண்ட் நான் என் தாத்தாவை பார்க்க போறேன், அப்ப உன்னையும் என் கூட கூட்டிட்டு போறேன், எங்க ஃபேமிலி எல்லாரும் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சார்லஸ் பிளேட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு லூக்கஸ்க்கு சாதத்தை ஊட்டி விட போக, சார்லஸ் சொன்னதை எல்லாம் கேட்ட லூக்கஸ் அப்படின்னா இந்த வீக்கெண்ட் நான் உன்னோட அம்மா அப்பா தாத்தா எல்லாரையும் மீட் பண்ண போறேனான்னு சொல்லி கேட்க, சார்லஸ் ஆமா எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் மோசமானவங்க கிடையாது, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான், அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அது மட்டும் இல்லாம நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற, நீ எந்த பயமும் இல்லாம என் கூட வான்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ் இவன் பேசுறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்க 2 பேரும் எப்போவோ என்கேஜ்மெண்ட் ஆகி ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் இவன் கேஷுவலா ஒய்ஃபை பேரண்ட்ஸ் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்னால வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது, அதனால எனக்கும் வேற வழி கிடையாது, நான் இவன் கூட போய் தான் ஆகணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ண லூக்கஸ் சார்லஸ் கிட்ட சரி நான் இந்த வீக்கெண்ட் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான சார்லஸ் அப்ப ஃபங்க்ஷனுக்கான டிஸ்கஸ் முடிஞ்சது, நீ இந்த ஃபுட்டை எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டீனா நான் உன்னை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ் எனது ஸ்பெஷலான இடமா அது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க, சார்லஸ் அது சீக்ரெட், அந்த ஸ்பெஷலான இடம் எங்க இருக்குன்னு நீயே வந்து பாத்துக்கோன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸ்க்கு சாதத்தை ஊட்டி விட, லூக்கஸ் வேண்டான்னு சொல்லாம அவன் பாட்டுக்கு சாதத்தை சாப்பிட்டு இருக்க, இப்ப ஒரு வழியா ஃபுட்டை எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச லூக்கஸ் சார்லஸ் கிட்ட நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நம்ம இப்ப போலாமான்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்ட சார்லஸ் சரி வா நான் உன்னை அந்த ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸ் சிட்டிக்கு வெளியே இருக்க மலை உச்சிக்கு கூட்டிட்டு வந்து வானத்தோட அழகா காட்ட, அதை பார்த்து அசந்து போன நம்ம லூக்கஸ் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் நான் எப்பெல்லாம் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றனோ அப்பெல்லாம் நான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்து நிலவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன், அப்படி நான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது என் மனசுக்கு நிம்மதி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ் சரியா சொன்ன, இங்க பாரு முழு நிலவு எவ்வளவு அழகா இருக்குன்னு, இவ்வளவு பக்கத்துல முழு நிலவை நான் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ அழகா இருக்கு இந்த முழு நிலவு, நான் வேம்பயர் ஸ்டோரியில இந்த முழு நிலவை பத்தி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி முழு நிலவு அன்னைக்கு வேம்பயர்ஸ் மனுஷங்களோட ரத்தத்தை குடிப்பாங்களாமா, அப்படி அவங்க மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிறது மூலமா அவங்க ஆயுள் அதிகரிக்கணும் நான் நாவல்ல படிச்சிருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட சார்லஸ் உனக்கு வேம்பயரை பார்த்து பயம் இல்லையான்னு சொல்லி கேட்க, லூக்கஸ் எதுக்கு பயப்படணும், அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை மட்டும்தான், ஒருவேளை வேம்பயர்ஸ் இருந்தாலும் அவங்க என்ன பயமுறுத்த நினைச்சாங்கன்னா நான் அவங்களையே பயமுறுத்திடுவேன்னு சொல்லி லூக்கஸ் சிரிக்க, அதை கேட்ட சார்லஸ் லூக்கஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீ ரொம்ப வேடிக்கையா பேசுறேன்னு சொல்ல, லூக்கஸ் அங்க பாத்தியா வானத்துல நிலவு ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்லி கேட்க, சார்லஸ் என்னடானா லூக்கஸோட பக்கத்துல போய் அவனோட முகத்தை பார்த்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமாமா நீ சொன்னது கரெக்ட் தான், வானத்துல இருக்க முழு நிலவை விட நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸோட முகம் வெக்கத்துல செவந்து போய் சார்லஸ் கிட்ட ஆமா நீ இந்த மாதிரி ஸ்வீட்டான வார்த்தைகளை பேசி எத்தனை பேரை உன் வலையில விழுக வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சார்லஸ் எனக்கு தெரிஞ்சு உன்னை தவிர வேற யாரையும் நான் கவர முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னை பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடி போயிருவாங்க தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட லூக்கஸ் என்னது உன்னை பார்த்து பயந்து ஓடி போறாங்களா, உன்ன மாதிரி அழகான ஒருத்தனை பார்த்து எதுக்காக பயந்து ஓடணும், உன்னோட அழகுக்கு உன் பின்னாடி 1000 பேர் நான் நீனு போட்டி போட்டுல சுத்திட்டு இருக்கணும், அதுக்கு பதிலா எதுக்காக எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, அதுக்கு என்ன காரணம் ப்ளீஸ் சொல்லுன்னு கேட்க, அதை கேட்ட சார்லஸ் அதை இப்ப சொல்ல முடியாது ஏன்னா அது ரொம்ப சீக்ரெட் ஆனதுன்னு சொல்லி சார்லஸ் லூக்கஸோட பக்கத்துல போய் அவனோட லிப்பை சாஃப்டா தடவி விட்டுக்கிட்டே எனக்கு இப்போ உன்னை கிஸ் பண்ண போல இருக்கு நான் உன்னை கிஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்க, லூக்கஸ் நம்ம 2 பேரும் மீட் பண்ணி ஒரு நாள் கூட ஆகல, அதனால இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ்னு சொல்லிட்டு இருக்க, லூக்கஸ் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம சார்லஸ் பாட்டுக்கு லூக்கஸோட லிப்ல ஃபோர்ஸா கிஸ் பண்ண, சார்லஸோட டீப் கிஸ்ஸோட ஃபோர்ஸை தாங்க முடியாம லூக்கஸ் வேர்த்து விறுவிறுத்து போக, அதை கவனிச்ச சார்லஸ் மனசுக்குள்ள இவனோட தோலுக்கு அடியில இருக்க சுவையான ரத்தத்தோட மனம் என்ன இவனோட ரத்தத்தை குடிக்க சொல்லி தூண்டுது, ஆனா இந்த நேரத்துல நான் இவனோட ரத்தத்தை குடிச்சேன்னா நான் யாருங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சிடும், நான் யாருங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சதுன்னா இவன் என்னை விட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு, அதனால நான் என்ன
கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லி சார்லஸ் நம்ம லூக்கஸ கட்டி பிடிச்சிட்டு இருக்க இங்க வேம்பயர் உலகத்துல இருக்க சைரஸ காட்டுறாங்க. அவன் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே மாய கண்ணாடி வழியா சார்லஸ் லூக்கஸ் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கடுப்பான சைரஸ், பரவாயில்லையே ஒரு வழியா சார்லஸ் அவனோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டான் போலயே. சார்லஸ் எப்பவுமே இப்படித்தான், சின்ன வயசுல இருந்தே திறமைசாலி. தாத்தா கூட எப்ப பாரு சார்லஸ் தான் திறமையானவன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே இருப்பாரு. இப்படி ஆல்ரெடி சார்லஸ் திறமையானவன், அவனுக்கு தான் என்னோட சிம்மாசனம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க தாத்தாக்கு மட்டும் சார்லஸ் அவனுக்கான ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டாங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா நம்ம சிம்மாசனத்துல ஏறி ஆட்சி பண்ணணுங்கிற என்னோட கனவு கனவாவே போயிடும். அப்படி மட்டும் நடக்க நான் விட மாட்டேன். ஏன்னா அந்த சிம்மாசனம் எனக்கு சொந்தமானது. அந்த சிம்மாசனத்தை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன்னு சொல்லி சைரஸ் சார்லஸ் லூக்கஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, உன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா உன் ஒய்ஃபோட இருக்க முடியுமோ இருந்துக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் நான் உன்னோட சந்தோஷத்தை நீடிக்க விட மாட்டேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. இதோட காதல் ராட்சசன் சீரிஸ் எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.